ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோன்னா 2024 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன லாபட்டா லேடிஸ் அப்படின்ற ஒரு படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களோட சம்பிரதாயப்படி முகத்தை மூடி அவங்க பையன் வீட்டுக்கு ட்ரெயினில் ஏறி போகிறாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறி போகும்போது அந்த பொண்ணு உடுத்தின அதே ட்ரெஸ்ஸில் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த பையனோட ஊர் வந்தோடனே அந்த பையன் அவங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு மூடி இருந்த அந்த சேலையை கழட்டி பார்த்தா அது அவங்க பொண்டாட்டியே இல்லை, வேறு யாரோ மாறி கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் உண்மையான பொண்டாட்டியே கண்டுபிடிச்சான்னா அவன் கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணை அந்த பொண்ணோட ஊரில் அவங்க புருஷனோட சேர்த்து வச்சான்னா. இதுதான் மொத்த கதையே. இந்த படத்தோட இந்த கதையே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இதை நம்ம அமீர் கான் சாரோட ஒரு ஒய்ஃபான கிரண் ராவ் அப்படின்றவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 1980s நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ டீசெண்டாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே ஒரு பெண்களை சம்மந்தி பற்றிய ஒரு பாடமாக தான் படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தில் வர ஒவ்வொரு சீன்ஸுமே அவங்க அந்த ஸ்டேஜிங் பண்ண விதம் உண்மையாக செம்மையாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரைட்டிங் ஷுட் பி பெட்டராக இருந்திருக்கணும். இல்லாட்டிக்கு அப்படி ஒரு ஸ்டேஜிங் ஒவ்வொரு சீனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பையும் வர வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். நம்ம விவேக் சாரோட காமெடியில் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு சிரிப்பாக ஒரு ஜோக்காக எடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஜோக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் போவார். அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒவ்வொரு சீன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பெண்களை எப்படி பார்க்குறோம், என்ன நடக்குது, பெண்களுக்கு என்ன நடக்குது, அது இல்லாமல் அரசியலையும் சில இடங்களில் கொண்டிருப்பாங்க. ஒரு சீனாக ஒரு பொலிட்டீஷியன் வாந்தி பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதெல்லாம் செம்ம ஹியூமராகவும் இருக்கும். இதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே அந்த படத்தோடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. எங்கேயுமே போரை அடிக்காது. சொல்லப்போனால் ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutes கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அது கொஞ்சம் சிலருக்கு போரிங்காக, சிலருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பட் அந்த கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சீனாக, ஒரு ஹியூமராக, ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு பாடமாக, ஒரு நல்ல என்கேஜிங்காக கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் போகும்போது கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருந்தாலும் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மாஸான கிளைமேக்ஸ். பட் ஒரு செம்மையாக எடுத்திருப்பாங்க. படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த டேரக்டருடைய அந்த ரைட்டிங்ஸ் சொல்லணுங்க. ரைட்டிங் ரொம்ப ப்ளஸ். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு டைலாக்ஸுமே ரொம்பவுமே ஒரு ஆணித்தரமாக ஒரு சமூக பிரச்சனைகளை ஒரு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு டைலாக்ஸ். அவங்க பாட்டுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு கேஷுவலாக பேசுகிற மாதிரி ரொம்ப டைலாக்ஸ் டெலிவரிலாம் உண்மையாக செம்மையாக இருக்கும். அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடித்த அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸுங்க. எல்லாருமே கொடுத்த ரோல் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பட் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய ஹீரோ, அது இல்லாமல் ஹீரோயினாக வர 2 ஹீரோயின்ஸ், அதான் ஒன்று அவங்கள்ட்ட உண்மையான ஒய்ஃப், இன்னொருத்தர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்த அந்த கேர்ள். அது இல்லாமல் அந்த உண்மையான ஒய்ஃப் தொலைஞ்சி போகிற இடத்துல ஒரு கடை வச்சுருக்க ஒரு பாட்டி மாதிரி ஒரு கேரக்டர்னு வரும், அந்த கேரக்டர். அது இல்லாமல் அங்கே 2 தம்பி மாதிரி கேரக்டர்னு வரும், 2 பேர் வருவாங்க. அது அவங்களும் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று வரும். அவர் செம்ம ஒரு போல்டான ஒரு கேரக்டருங்க. அது ஸ்டார்ட்லேருந்து ஒரு வில்லன் மாதிரியான ஒரு போர்ட்ரேல். பட் கிளைமேக்ஸ் வரும்போது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும். வேறு லெவலுங்க. அது அந்தளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு ஸ்டோரிங்க. இது எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை அப்படியே நின்றுருந்தாங்கன்னா சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா அவர் மாற்றி கூட்டிகிட்டு வந்த அந்த கேர்ள் கேரக்டரும் அந்த போலீஸ் கேரக்டரிங் தான் நான் சொல்லுவேன். 2 பேருமே ஒரு அவங்க அந்த 2 கேரக்டரும் தான் அந்த படத்துடைய அந்த மெயின் அந்த ஸ்டோரியை ஒரு பேக்போன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய மெயின் ப்ளாட்டே ஒரு பெண்கள் சுதந்திரம் அப்படின்றது தாங்க. பட் அதை நம்ம வளமையாக ஒரு படம்னா எப்படி இருக்கும், ஒரு பெண்ணுக்கு ஒரு தப்பாக நடந்துடும், அது அவங்க வச்சு ஆர்கியூ பண்ணுற மாதிரி அப்படி தான் போகும். இது அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு என்கேஜிங்காக, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் ஒரு பெண் சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க. அதை தாண்டி இந்த படம் எல்லா டைப்பான ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutes ஒரு ஓகேவான ஃபீலிங் தான் கொடுக்கும், ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும். பட் ஆஃப்டர் தட் ரொம்பவுமே ஒரு என்கேஜிங்காக, எங்கேயுமே போர் அடிக்காதுங்க. எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அது இல்லாமல் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல ஒரு பெரிய
பிளாக் பாஸ்டர் ஆனது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜ் மார்ஜினை தொட்டிருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, பட் ஹிந்தியில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படங்க இது. இந்த வருஷத்தில் வந்த ரொம்ப பெரிய ஒரு நல்ல படம் அப்படின்னு இந்த படத்தை ஃபஸ்ட்டாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே நம்ம சேனலுக்கு பண்ணுற ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன ஹெல்ப் நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.